தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குதுங்க. என்னத்த சொல்கிறது போங்க. பரமக்குடியில் பெண் காவலர் கழிவறைக்கு போனாங்களாம். அங்கே உள்ளே பார்த்தா வீடியோ கேமரா ஆன் பண்ணி மொபைலில் ஒரு எஸ்ஐயே இந்த காலித்தனமான பொறுக்கித்தனமான வேலை செஞ்சுருக்கான். அவனை இப்போ கைது பண்ணியிருக்காங்களாம். அது இல்லாமல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேளச்சேரியில் ஒரு பையன் நடந்து போகிறான். அவனை அஜாக்கிரதை 2 பேர் பிடிச்சி என்னமோ கண்டந்துண்டமாக, அது எப்படின்னு சொல்கிறதுல வார்த்தை இல்லை போங்க, அந்தமாரி மானவரையாக வெட்டி தள்ளிட்டு அசால்ட்டாக பொறுமையாக நடந்து போகிறானோ. சட்டம் ஒழுங்கு முதல்வர் நேரடி கண்காணிப்பில் இருக்குது. கேட்டால் என்ன சொல்லுவாங்க, எங்கள் ஆட்சியில் எதுவுமே கிடையாதும்பாங்க. அதுக்கப்புறம் எங்கள் நாகை மாவட்டத்தில் 220 கிலோ கஞ்சா பிடிபட்டுருக்குதான். சரிங்களா? இந்தமாரி திடுக்கும் தகவலாம் வருது. இதெல்லாம் நம்ம பார்த்தோம் படித்தோன்னு வச்சிங்கன்னா தலை கிறுக்கிறது சுற்றுது. ஆனால் எந்த மீடியாவும் இதெல்லாம் வெளியிடாது. ஏன்னு வச்சுக்கலாம், எல்லாமே ஆளுங்கட்சிக்கு விளக்கு பிடிச்சிக்கிட்டு சொம்பு பிடிச்சிக்கிட்டு இருக்கு மீடியாலாம். அப்படி தான் இருக்குது. நாட்டில் எவ்வளோ அநியாயம் நடக்குது. அதை யாருமே வெளியில் கொண்டு வர்றதில்ல, வெளியில் சொல்கிறதில்ல. சொன்னால் அவன் மேலே வழக்கு. இதை தேடி கண்டுபிடிச்சி அடிப்பாங்க, தேடி கண்டுபிடிச்சி வழக்கு போடுவாங்க. இதுக்கு தான் இப்போ தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு.